ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, நீங்க எல்லாரும் கேட்டுட்டு இருந்த அந்த சர்வேயர் அண்ட் டிராஃப்ட்மேன் எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேட்ச் பத்தி தான் பார்க்க போறோம். நெறைய பேர் எனக்கு WhatsAppலயும் சரி, Telegramலயும் சரி கால் பண்ணியும் கேட்டுட்டு இருந்தீங்க. இந்த மாதிரி சர்வேயர் எக்ஸாமுக்கும், டிராஃப்ட்மேன் எக்ஸாமுக்கும் 2 எக்ஸாமுக்கும் சேர்த்து நீங்க டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணுங்க அப்டிங்கிறத கேட்டுட்டு இருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க குடுக்குற அந்த சப்போர்ட்டுக்கு. என்னோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றதுக்கு நீங்க ஆர்வமா இருக்கிறது வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அந்த அளவுக்கு நீங்க வந்து என்ன வந்து ட்ரஸ்ட் பண்றீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. இவ்வளோ நாள் நீங்க குடுத்த ஆதரவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நன்றிய வந்து தெரிவிச்சுக்கிறேன். நெறைய பேரு நல்ல ஃபீட்பேக் வந்து குடுத்துருக்கீங்க. உங்களோட கொஸ்டின்ஸ் வந்து எங்களுக்கு எக்ஸாம்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. உங்களோட கொஸ்டின்ஸ் நீங்க கிளாஸ்ல சொன்னது எல்லாமே அப்படியே வந்தது. நீங்க கேட்ட கொஸ்டின்ஸ் தான் எக்ஸாம் ஹால்ல ஞாபகம் வந்தது. அப்புறம் நம்மளோட சேனல நெறைய பேருக்கு நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரிலாம் நீங்க சொல்லும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இந்த அளவுக்கு நீங்க வந்து மத்தவங்க கிட்ட ஷேர் பண்றது வந்து ரொம்ப எனக்கு ஒரு மோட்டிவேட்டடா இருக்கு. கண்டிப்பா இந்த ஒரு உழைப்ப உங்களுக்காக தொடர்ந்து நான் செஞ்சுட்டே இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சில பேரு நெறைய டவுட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. திரும்ப நான் ஏற்கனவே இந்த வீடியோஸ் எல்லாத்துலயுமே சொன்னது தான். இருந்தாலும் திரும்பவும் டவுட் வந்து கேட்குறீங்க. எத பத்தி அப்படின்னா, இந்த சர்வேயர் அண்ட் டிராஃப்ட்மேன் எக்ஸாம்க்கான ஆடெண்டம் விட்டிருந்தாங்க பார்த்தீங்களா? அத பத்தி. என்னன்னா, ஜிஎஸ் வந்து மறுபடியும் எழுதணுமா? அப்படிங்கிறத கன்டினியூஸா கேட்டுட்டே இருக்கீங்க. ஓகேவா? ஜிஎஸ் வந்து யாருமே திரும்ப எழுதப் போறது கிடையாது. ஓகேவா? ஏற்கனவே எழுதுனது தான். நீங்க அதில எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து போட்டீங்களோ, அதுதான் ஃபைனல். சரியா? அதாவது இப்ப எழுதப் போற எக்ஸாமுக்கும் சரி, இதுக்கு முன்னாடி எழுதுன அந்த ஜேடிஓ எக்ஸாமுக்கும் சரி, ஜிஎஸ் வந்து காமன் தான். அந்த பேப்பர் தான். அந்த பேப்பர்ல நீங்க எவ்வளோ பண்ணியிருக்கீங்களோ, அந்த ஸ்கோர் தான் எடுத்துப்பாங்க. அதாவது 9ஆம் தேதி நீங்க பண்ணது. ஓகேவா? அதுதான் எடுத்துப்பாங்க. அதனால அதுதான் ஃபைனல். அதில நீங்க இன் கேஸ் வந்து 50க்கு கீழ போட்டிருக்கீங்க, கம்மியா போட்டிருக்கீங்க அப்டின்னா, நீங்க இந்த எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண வேணாம். ஓகேவா? ஒரு வேள ப்ரிப்பேர் பண்ணணும்னு வச்சீங்கன்னா, நெக்ஸ்ட் வரக்கூடிய எக்ஸாம்க்காக நெக்ஸ்ட் ஏதோ சர்வேயர் எக்ஸாமோ, இல்ல டிராஃப்ட்மேன் எக்ஸாமோ எய்ம் பண்ணி நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா பண்ணுங்க. சரியா? ஏன்னா ஜிஎஸ்ல ரொம்ப லோவா இருக்கீங்க அப்டிங்கிற பட்சத்தில பண்ண தேவையில்ல. இல்ல வேற ஏதாவது உங்களுக்கு வந்து ஆப்ஷன் வச்சிருந்தீங்க அப்டின்னா, ஜேடிஓ எக்ஸாம் அதுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. சரியா? அதனால இதுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ண வேணாம். உங்களுக்கு வேணும் அப்டின்னு நெனச்சீங்கன்னா மட்டும் நெக்ஸ்ட் இயர்க்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணா போதும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் பேர் என்ன கேட்குறீங்க அப்டின்னா, எப்படி அப்ளை பண்றது? அப்ளிகேஷன் டேட் வந்து எப்போ முடியுது? இந்த மாரிலாம் கொஸ்டின் கேட்குறீங்க. நான் வீடியோவோட ஸ்டார்ட்டிங்லே அந்த ஏற்கனவே போட்ட 2 வீடியோலயுமே நான் உங்களுக்கு தெளிவா எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டேன். இது ஒரு ஆடெண்டம் தான். ஏற்கனவே நம்ம அப்ளை பண்ண எக்ஸாம்க்கு வந்திருக்கக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன் மட்டும் தான். ஓகேவா? டேட்டும், சிலபஸும் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணி விட்டுருக்காங்க. அதனால திரும்ப நீங்க அப்ளை பண்ண முடியாது. திரும்ப அப்ளை பண்றதுக்கு அவசியமும் கிடையாது. ஓகேவா? ஏற்கனவே அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்க எழுதலாம். அதாவது அந்த ஜேடிஓ, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அந்த இந்த எக்ஸாம்லாம் வந்தது பார்த்தீங்களா? அதோட சேர்த்து வந்தது தான் இதுவும். ஓகேவா? அப்பவே நீங்க அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்டின்னா, எழுதலாம். ஹால் டிக்கெட் வரும். இல்ல அப்டின்னா வராது உங்களுக்கு. அத நெனச்சு நீங்க ஃபீல் பண்ணவும் தேவையில்ல. அடுத்த எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஒரு சில பேர் கேட்குறீங்க, இந்த இந்த கோட் வந்து எங்களுக்கு அக்செப்ட் பண்ணல. இந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்ண முடியல நாங்க அப்ளை பண்ணும்போது அப்டிங்கிற மாரி சொல்றீங்க. அது எந்த அளவுக்கு எப்படி அப்டிங்கிறது எனக்கு தெரியல. மேக்ஸிமம் எல்லாருமே அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஒரு சில பேருக்கு இந்த மாரி இஷ்யூ இருக்கு அப்டிங்கிறத சொல்லியிருந்தீங்க. அப்போ திரும்ப ஏதாவது சான்ஸ் குடுப்பாங்களா? அப்டிங்கிற மாரிலாம் கேட்டிருந்தீங்க. இத பத்தி எனக்கு எந்த ஐடியாவும் இல்ல. ஏன்னா, நார்மலாவே எல்லாத்துக்குமே அப்ளை ஆச்சு. இன்கேஸ் ஏதாவது அதில மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்களா? அப்டிங்கிறத அப்ளை பண்ணும்போது ஏதோ டிக் பண்றதுல மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா, அது அப்ளை பண்ண முடியாது அப்டிங்கிற மாதிரி அதில காட்டுச்சு அப்டின்னு சொல்லியிருந்தீங்க. சரியா? அத பத்தி எனக்கு டீட்டெயில் எப்படி அப்டிங்கிறது தெரியல. ஓகேவா? இந்த மாதிரி உள்ளவங்க இதே பத்தி யோசிக்க வேணாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகேவா? ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்து நெறைய இருக்கு. நம்ம இந்த மாதிரி ஒரு ஆசிலேஷன்லயே இருக்க வேணாம். ஃபர்ஸ்ட்டு ஏதாவது ஒரு சிலபஸ் எடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? அதனால இதுவா, அதுவா அப்டின்ட்டுலாம் எதுவுமே யோசிக்க வேணாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. முடிஞ்சத பத்தி எதுவுமே நீங்க யோசிக்க தேவையில்ல. திரும்ப அப்ளிகேஷன் பண்றதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்கா? இந்த மாரிலாம் பார்க்காதீங்க. சரியா? அப்புறம் ஒரு சில பேர் வந்து பிரைவேட்டா மெசேஜ் பண்ணிட்டு, எனக்கு இந்த சப்ஜெக்ட் கோட பத்தி சென்ட் பண்ணுங்க. இந்த சப்ஜெக்ட் கோடு என்ன? இந்த போஸ்ட் கோடு என்ன? அப்டின்லாம் கேட்குறீங்க. நீங்க அந்த நோட்டிஃபிகேஷன்ல டைரக்ட்டா எடுத்து பாருங்க. சரியா? அதோட கோட் வந்து என்ன குடுத்துருக்காங்க? இது நம்ம அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லயே இருக்கும். ஓகேவா? அப்ளிகேஷன் நம்ம அப்ளை பண்ண ஃபார்ம்லயும் கோட் இருக்கும். அந்த போஸ்ட் கோட் என்ன? ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு டிராஃப்ட்மேனுக்கு என்ன போஸ்ட் கோட் இருக்கோ, அது நீங்க அப்ளை பண்ண அப்ளிகேஷன் ஃபார்ம்ல காட்டுச்சு அப்டின்னா, நீங்க அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்டின்னு அர்த்தம். சரியா? அத நீங்க தனியா சென்ட் பண்ணுங்கன்னா, நெறைய பேர் கேட்குறீங்க. நான் எடுத்து அத சென்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஓகேவா? அதனால நீங்க உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது, நீங்க ஒரு ஆளு. ஓகேவா? ஆனா, எனக்கு மெசேஜ் பண்றது வந்து நெறைய பேர் பண்ணுவாங்க.
அப்படி பார்க்கும்போது எல்லாருக்கும் நான் அந்த போஸ்ட் கோட் என்னன்னு சொல்லிட்டு சென்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதனால இது உங்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட்டா கேட்டுக்கிறேன். நீங்களே அந்த நோட்டிஃபிகேஷன எடுத்து டிஎன்பிஎஸ்சில இருக்கும். அந்த நோட்டிஃபிகேஷன எடுத்து அந்த டிராஃப்ட்மேன் அண்ட் சர்வேயருக்கு நேரா என்ன போஸ்ட் கோட் இருக்கோ, அது உங்க அப்ளிகேஷன் ஃபார்ம்ல இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? எனக்கு நீங்க இந்த மாதிரி டவுட் கேட்பீங்க. அப்புறம் சப்ஜெக்ட் ரிலேட்டடாவும் எனக்கு வந்து மெசேஜ் வந்துட்டுருக்கும். ஓகேவா? அதனால நெறைய இருக்கிறதுனால என்னால ரீப்ளை பண்ண முடியாது. ஓகேவா? தனித்தனியா எல்லாத்துக்கும் அனுப்ப முடியாது. நான் ஒரே ஆளு தான் பண்றதுனால, ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலா போஸ்ட் கோடுன்னு போட்டு என்னால அனுப்ப முடியாது. நெறைய மெசேஜ் வந்துட்டுருக்கு. அது யாரும் தப்பா நெனச்சுக்க வேண்டாம். அப்படி கேட்குறவங்களுக்கு நான் நோட்டிஃபிகேஷன் தான் சென்ட் பண்ணுவேன். சரியா? இல்லன்னா நீங்களே நோட்டிஃபிகேஷன் எடுத்து பாருங்க. சரியா? அதுதான் நான் சொல்லிக்கிறேன். ஓகே. இதுதான் நெறைய பேரு டவுட்டா வந்து கேட்டிருந்தீங்க. இதுக்கு நான் மேக்ஸிமம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அப்படின்னு நெனைக்கிறேன். அப்புறம் அந்த ஜிஎஸ் ஸ்கோரு, டோட்டல் ஸ்கோரு எவ்வளோ போடணும் அப்படிங்கிறது கன்டினியூஸா கொஸ்டின் வந்துட்டே இருக்கு. ரொம்ப சிம்பிளான கொஸ்டினா இருக்கும். சரியா? அதாவது ப்ரீவியஸ் கொஸ்டின எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த சர்வேயர் அப்புறம் அதாவது ஓவராலா அந்த ஐடிஐ ஸ்டாண்டர்டு பேப்பர் எல்லாமே ரோடு இன்ஸ்பெக்டரு, சர்வேயரு, டிராஃப்ட்மேன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸா இருக்கும். டேட்டா கொஸ்டின்ஸும் சரி, அப்புறம் ரொம்ப கான்செப்சுவலாலாம் இருக்காது. டைரக்ட் கொஸ்டின்ஸா தான் இருக்கும். அப்படி பார்க்கும்போது ஈஸியா நீங்க ஆன்சர் பண்ற மாரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த நம்ம ஜென்ரல் தமிழ் பேப்பர் எழுதுவோம். பொது தமிழ் பேப்பர். அதுலலாம் பார்த்தீங்கன்னா, ஈஸியா 100க்கு ஒரு 90க்கு மேல நீங்க ஸ்கோர் பண்ற மாரி இருக்கும். நல்லா படிச்சிருந்தீங்க தெளிவா ஃபுல்லா ஸ்கூல் புக் எல்லாம் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதிலிருந்து தான் கேட்பாங்க. ஒரு 5 டூ 10 கொஸ்டின்ஸ் வந்து வெளியிலருந்து வர மாரி இருக்கும். நீங்க அதெல்லாம் ஈஸியா 90 போடுற மாரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதே மாரி தான் இதுவும் இருக்க போது. அந்த சர்வே, அந்த ஐடிஐ, அப்புறம் டிராஃப்ட்மேன், ஐடிஐ அந்த புக்ல இருந்து அப்படியே தான் காப்பி பேஸ்ட் பண்ணி கொஸ்டின் வந்து எடுப்பாங்க அப்படிங்கிற பட்சத்தில, ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் கட் ஆஃப். சரியா? அதனால இது வந்து நான் ஜிஎஸ்ல வந்து 50 தான் போட்டிருக்கேன். இந்த மாரி கம்மியாக நீங்க டெக்னிக்கல் பேப்பர்ல அதிகமா போட்டு தான் ஆகணும். திரும்ப திரும்ப அந்த கொஸ்டின் வந்து எனக்கு கமெண்ட்லயும் சரி, வாட்ஸ்அப்லயும் கேட்டே இருக்கீங்க. ஓகேவா? அதான் நான் சொல்லிக்கிறேன். ஜிஎஸ்ல நீங்க எந்த அளவுக்கு கம்மியா இருக்கீங்களோ, அந்த அளவுக்கு இதில இம்ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? நான் வந்து ஜிஎஸ்ல 40 தான் போட்டிருக்கேன். நான் வந்து ட்ரை பண்ணவா? அப்படின்லாம் கேட்குறீங்க. 40 போட்டிருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா அட்லீஸ்ட் நீங்க மினிமம் ஒரு 250க்கு மேல எடுத்தீங்கன்னா சேஃபா இருக்கலாம். 250 மேல ஓவரால் ஸ்கோர் பண்ணீங்கன்னா சேஃப். இதுதான் உங்களோட சேஃபஸ்ட் கொஸ்டினா இருக்கும். கரெக்ட்டா போடக்கூடிய கொஸ்டின் எவ்வளோ இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, மினிமம் ஒரு 250 ஆச்சும் போடணும். ஓகேவா? அதுக்கப்புறம் அது உங்க கம்யூனிட்டி ரேஞ்சில எப்படி மாறுது அது அடுத்த விஷயம். மினிமம் நீங்க 250க்கு எய்ம் பண்ணீங்க அப்படின்னா, சேஃபா இருக்கலாம். சேஃபர் ஜோன்ல இருக்கலாம். நம்ம கட் ஆஃப்ல இருக்கா? வருவோமா? வரமாட்டோமா? நம்ம ஜெனரல்ல போவோமா? கோட்டால போவோமா? இது எதுவுமே இருக்காது. 250 எடுத்தீங்கன்னா சேஃபா இருக்கலாம். அப்ப அதுக்கேத்த மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஜிஎஸ்ல ஒரு 70 போட்டிருக்கீங்கன்னா, ஒரு 180க்கு மேல ஸ்கோர் பண்ணணும். ஓகேவா? இத மாதிரி நீங்க மேனேஜ் பண்ணிக்கோங்க. 250 அப்படிங்கிறத நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது போக உங்களுக்கு நீங்க எவ்வளோ அதிகமா போடுறீங்களோ, அது உங்களுக்கு வந்து நீங்க வேலை வாங்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? அதனால 250 தான் லிமிட் அப்படின்னு வச்சுக்க வேணாம். ஹையஸ்ட்டா நீங்க எய்ம் பண்ணுங்க. காம்படிஷன்லாம் பார்க்காதீங்க. திரும்ப திரும்ப சொல்றது அதுதான். ப்ராசஸ் நல்லா பண்ணுங்க. ரிசல்ட்ட பார்க்காதீங்க. ரிசல்ட் தான் நெறைய பேர் பார்க்குறாங்க. இவ்வளோ போஸ்டிங் இருக்கு. எனக்கு இவ்வளோ இருக்கு. என்னோட கம்யூனிட்டில இவ்வளோ வேக்கன்ஸீஸ் இருக்கு. இத தான் ஃபர்ஸ்ட்டு பார்க்குறாங்க. இத பார்க்காதீங்க. நீங்க பண்ற ப்ராசஸ்ல தெளிவா இருங்க. ஓகேவா? அத அடிக்கடி சொல்றது தான். அந்த தோனி சொல்றது என்ன அப்படின்னா, அவரு ஒரு இதில சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லுவாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எப்படி இவ்வளோ கூலா மெயின்டெயின் பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, ரிசல்ட்ட பத்தி எதுவுமே திங்க் பண்றது கிடையாது. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேனோ, அந்த ப்ராசஸ தான் நான் வந்து கரெக்ட்டா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ப்ராசஸ கரெக்ட்டா பண்ணீங்கன்னா, ரிசல்ட் வந்து உங்களுக்கு அதுக்கேத்த மாதிரி வந்துரும். ஓகேவா? அப்ப ப்ராசஸ்ல ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க. நீங்க ஆக்ஷன்ல இறங்குங்க. யோசிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா, உங்களோட பொட்டன்ஷியல் வந்து இங்க வெளிய வராது. ஓகேவா? அப்படி இருக்கு, அவ்வளோ பேர் இருக்காங்க. தமிழ் மீடியம்க்கு ஈஸியா கிடைக்குது. இந்த மாரி யோசிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா, உங்களோட பொட்டன்ஷியல் வந்து வெளிய வரவே வராது. இப்போ ப்ராசஸ 100% நீங்க கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு ஒரு மோட்டிவேட்டடா பண்ணீங்க அப்படின்னா தான், உங்களோட பொட்டன்ஷியல் வந்து அங்க வெளிய வரும். ஓகேவா? அதனால ரொம்ப யோசிக்காதீங்க எதையுமே. சிலபஸ எடுங்க, புக் எடுங்க, படிங்க. அவ்வளோதான். இதுதான் நம்ம பண்ணக்கூடிய ப்ராசஸ். அப்புறம் டெஸ்ட் கொஸ்டின்ஸ வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. காமா இருங்க. ஓகேவா? இது மட்டும் நீங்க பண்ணாலே போதும். எல்லா டவுட்டுக்கும் மேக்ஸிமம் ஆன்ஸர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நெனைக்கிறேன். இப்போ வாங்க, இதில நம்ம எப்படி டெஸ்ட் பேட்ச் கொண்டு போறோம் அப்படின்னா, நம்ம முன்னாடி ஏதாவது ஒரு எக்ஸாம் தான் எழுதுனா போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இப்போ டிஎன்பிஎஸ்சில கால் பண்ணி கேட்டதுக்கும், காமனா பிஇ அண்டு டிப்ளமோ முடிச்சவங்க 2
சிலபஸ் எக்ஸாமுமே நம்ம எழுதணும். 2 அதாவது டிராஃப்ட்மேன், சர்வேயர் இந்த 2மே எழுதணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போ டிராஃப்ட்மேன் எழுதுனா தான் டிராஃப்ட்மேனோட போஸ்டிங்கை சூஸ் பண்ண முடியும். இன்கேஸ் நீங்கள் வந்து சர்வேயர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, சர்வேயர் எக்ஸாமும் நீங்கள் கண்டிப்பாக எழுதணும். அப்போ 2மே எழுத வேண்டியிருக்கு. ஓகேவா? இப்போ 2 சப்ஜெக்ட்டையும் படிக்கும்போது நமக்கு ஓரளவு சிமிலரான டாபிக்ஸ் தான் இருக்கும். ஒரு 4லேருந்து 5 சப்ஜெக்ட்டுக்கு வந்து கொஞ்சம் வேரி ஆகிற மாதிரி இருக்கும். சர்வேயருக்கும் டிராஃப்ட்மேனும் கம்பேர் பண்ணும்போது. ஓகேவா? அதனால 2மே படிக்கணுமா அப்படின்ட்டு நிறைய பேர் பயப்படுறீங்க. அப்படி பார்க்க வேணாம். சிம்பிளான இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஓவராலா நீங்க இன்ஜினியரிங் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளா இருக்கும். ரொம்ப சிம்பிள்னா, இப்போ ஹைவேக்குள்ள கொஞ்சம் போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இது உள்ள வரும். அப்புறம் சர்வேக்குள்ள போர்ஷனும் இது உள்ள வரும். அப்புறம் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா, அந்த ஆட்டோகேடு, அப்புறம் பேசிக் இன்ஜினியரிங் டிராயிங் இந்த மாதிரி உள்ள போர்ஷனும் நமக்கு வரும். அப்படி பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே படிச்சத தான் படிக்க போறோம். புது டாபிக்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேசிக் இன்ஜினியரிங் டிராயிங், அப்புறம் இந்த பில்டிங் ட்ரைனேஜ் இந்த மாதிரி போர்ஷன்ஸு, அப்புறம் ஆட்டோகேடு ஓகேவா? இதே மாரி தான் நம்ம வந்து புதுசா வந்து படிக்க போறோம். மாடர்ன் சர்வேயிங், டோட்டல் செக்ஷன் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சது தான். இன்னும் கொஞ்சம் இதில டீப்பா பார்ப்போம். இப்போ ஏற்கனவே படிச்சத தான் திரும்ப பார்க்க படிக்க போறீங்க. ஒரு 20% தான் நீங்க என்ன பண்ண போறீங்க, எக்ஸ்ட்ரா போர்ஷன்ஸ் வந்து கவர் பண்ண போறீங்க. அதனால பயப்படாதீங்க. கொஸ்டின்ஸ் ரொம்ப சிம்பிளா இருக்கும். நீங்க எய்ம் பண்றது என்ன அப்படின்னா, கொஸ்டினுக்கு 200க்கு நான் இவ்வளோ போட போறேன்னு மட்டும் எய்ம் பண்ணுங்க. ஓகேவா? மொத்தமா கொஸ்டின்ல நம்ம எவ்வளோ போடுறோம் அப்படிங்கிறது தான் நம்மளோட எய்மா இருக்கணும். 200க்கு நான் 190 போடுவேன். 200க்கு நான் 195 போடுவேன். அப்படிங்கிறது தான் நீங்க எய்ம் பண்ணணுமே தவிர, வேற எத பத்தியும் நீங்க யோசிக்காதீங்க. சரியா? அந்த புக்கு நான் குரூப்ல வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். சிவில் தமிழன் அகாடமி அப்படிங்கிற டெலிகிராம் குரூப்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். அத டவுன்லோட் பண்ணி சிலபஸ்ல எங்க என்னென்ன டாபிக்ஸ் இருக்கோ, அது அந்த புக்ல இருக்கும். அத அப்படியே படிங்க. நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஒன் டைம் அந்த புக்க வந்து ஃபுல்லா ரீட் பண்ணுங்க. அப்புறம் அத நோட்ஸா எடுங்க. இம்பார்ட்டன்ட் டேட்டா எல்லாத்தையும் படிங்க. பக்கத்துல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்க படிக்கிறது அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட சேர்த்து ரிலேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கரெக்ட்டா படிக்கிறோமா அப்படிங்கிறத ரிலேட் பண்ணிக்கோங்க. என்ன மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஓவராலா இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. சரியா? இப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, 2 எக்ஸாமும் தனித்தனியா எழுதணும் அப்படின்னு சொன்னதுனால, 2 எக்ஸாமுக்கும் சேர்த்தே நம்ம மாடல் டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம். இத பத்தி இந்த வீடியோல நான் தெளிவா உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? இப்போ டிராஃப்ட்மேன் அண்ட் சர்வேயர் இந்த 2 டெஸ்ட்டுமே நம்ம எப்படி கொண்டு போறோம் அப்படின்னா, யூனிட் வைஸா கொண்டு போறோம். சரியா? யூனிட் வைஸா கொண்டு போறோம். அதாவது 5 யூனிட் டெஸ்ட். 5 யூனிட் டெஸ்ட் 2 சப்ஜெக்ட்டா வரும். ஓகேவா? 5 யூனிட் டெஸ்ட் 2 சப்ஜெக்ட்டா வரும். ஒரு சப்ஜெக்ட்ல 75 கொஸ்டின், இன்னொரு சப்ஜெக்ட்ல 75 கொஸ்டின். ஓகேவா? 2 சப்ஜெக்ட்க்கு சேர்த்து பார்த்தீங்கன்னா 150 கொஸ்டின் இருக்கும். ஓகேவா? ஒரு வீக் டெஸ்ட்ல 150 கொஸ்டின் இருக்கும். 2 சப்ஜெக்ட் இருக்கும். ஓகேவா? இதே மாதிரி 5 செட் ஆஃப் டெஸ்ட் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். ஓகேவா? இதில நான் அதுதான் குடுத்துருக்கேன். வீக்லி டெஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 சப்ஜெக்ட் சேர்த்துருக்கும். 2 யூனிட்னு குடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? அப்புறம் கொஸ்டின் பெர் யூனிட்ன்னு பார்த்தீங்கன்னா 75 கொஸ்டின் இருக்கும். டோட்டல் கொஸ்டின் வந்து 150 சரியா? அப்புறம் டோட்டல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 டெஸ்ட் இருக்கும். ஒவ்வொரு வீக்குக்கும் நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். ஓகேவா? சாட்டர்டே அண்ட் சண்டே. சண்டே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன இருக்கும்னா, சண்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிராஃப்ட்மேன், சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வே பேப்பர் இருக்கும். அது எல்லாமே உங்களுக்கு நான் தெளிவா குடுத்துருப்பேன். ஓகேவா? தெளிவா குடுத்துருப்பேன். வீக்லி டெஸ்ட்டு ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் 75 கொஸ்டின் இருக்கும். மொத்தம் 2 சப்ஜெக்ட் மொத்தம் 150 கொஸ்டின்ஸ் வரும். சரியா? இதில 5 டெஸ்ட் வீக்லி டெஸ்ட். அப்புறம் ஃபுல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரியும். மொத்தமா ஓவராலா 10 யூனிட் இருக்கு. 10 யூனிட்ல ஒரு யூனிட்டுக்கு 20 கொஸ்டின் ஆவரேஜா கேட்பாங்க. மொத்தம் டோட்டல் கொஸ்டின் 200. அப்புறம் ஃபுல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 3 ஃபுல் டெஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். டெஸ்ட் மோட் வந்து பார்த்தீங்கன்னா, கூகுள் ஃபார்ம் லிங்க் சென்ட் பண்ணிருவேன். அந்த லிங்க்ல போயிட்டு நீங்க கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். அதில ஆப்ஷன்ஸும் காட்டும். ஆப்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, மொத்தமா எல்லா கொஸ்டினையும் அட்டெண்ட் பண்ணிட்டு சப்மிட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அதில ஸ்கோர் வந்து காட்டும். என்னென்ன கரெக்ட் ஆன்ஸர் அப்படிங்கிறதும் காட்டிரும். ஓகேவா? நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க, என்ன கரெக்ட் ஆன்ஸர் அப்படிங்கிறதும் அதில காட்டிரும். அப்புறம் பிடிஎஃப்பும் குடுத்துருவோம். கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப், ஆன்ஸர் கீயும் தனியா குடுத்துருவோம். நீங்க பிரிண்ட் அவுட் போட்டு படிக்கணும்னா கூட படிச்சுக்கலாம். டெஸ்ட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில 10 மணிக்கு வரும். ஓகேவா? டெஸ்ட் டே என்ன அப்படிங்கிறத பாருங்க. 2மே நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். ஓகேவா? 2மே கண்டக்ட் பண்ணுவோம். 2லயுமே யூனிட் டெஸ்ட் உங்களுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி இருக்கும். 2 யூனிட் 75 + 75ல இருக்கும். ஓகேவா? சர்வேயர் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா, சாட்டர்டே இருக்கும். டிராஃப்ட்மேன் வந்து சண்டே இருக்கும். ஓகேவா? டெஸ்ட் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாட்டர்டே 23 இந்த வரக்கூடிய 23 நவம்பர்ல. அதே மாதிரி டிராஃப்ட்மேன் எக்ஸாம் சண்டேன்னு சொன்னோம். அது 24/11/2024ல நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. மொத்தமா பார்த்தீங்கன்னா, எல்லாமே வீக்லி டெஸ்ட் தான். லாஸ்ட் ஃபைனலா 3 ஃபுல் டெஸ்ட் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா?
இதுதான் நம்ம ஷெட்யூல். டிராஃப்ட்மேன் எக்ஸாமோட ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு வீக்கில் 2 யூனிட்டும் கம்பைண்டாக பார்க்குறோம். பேசிக் இன்ஜினியரிங் டிராயிங் அண்டு யூனிட் 2 ஜியாமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் 24/11/2024. பேசிக் இன்ஜினியரிங் டிராயிங்கில் 75 கொஸ்டின் இருக்கும். ஜியாமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷனில் 75 கொஸ்டின் இருக்கும். மொத்தமாக 150 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேவா? இதே மாதிரி தான் வீக் 2ல் செயின் சர்வேயிங் டோட்டல் ஸ்டேஷன், வீக் 3ல் காம்பஸ் சர்வேயிங் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் ஜிபிஎஸ். ஓகேவா? அப்புறம் யூனிட் 5 யூனிட் 7 பிளேன் டேபிளும் ரோடு இன்ஜினியரிங் ஒன்றும் பார்க்குறோம். அப்புறம் லெவலிங் ரோடு இன்ஜினியரிங் 2 எப்போது வீக் 5ல். அப்போ வீக் 5ல் நமக்கு ஓவராலாக 5x2 போட்டிங்கன்னா 10 சப்ஜெக்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுது. அப்புறம் ஃபுல் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 6, 7, 8 வீக்கில் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். ஃபைனலாக நமக்கு 12ஆம் தேதி வரைக்கும் போகுது. எக்ஸாம் வந்து நெக்ஸ்ட் வீக் 19ஆம் தேதி நமக்கு வந்து எக்ஸாம் வந்து இருக்கும். ஓகேவா? ஜனவரியில் 19ஆம் தேதி நமக்கு எக்ஸாம் வந்து இருக்கும். மொத்தம் 8 டெஸ்ட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் இதே மாதிரி தான் சர்வேயருக்கும் நம்ம போட்டிருக்கோம். சர்வேயர் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே இருக்கிறதா சொல்லியிருந்தோம். சாட்டர்டே இதுலேயும் யூனிட் 1 பேசிக் இன்ஜினியரிங் டிராயிங் இருக்கும். அப்புறம் டாக்கோமெட்ரி இருக்கும். ஓகேவா? இது வந்து கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் பேசிக் இன்ஜினியரிங் டிராயிங் இருக்குது, இதுலேயும் பேசிக் இன்ஜினியரிங் டிராயிங் இருக்குது. ஒரே கொஷினாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே கொஷினாக இருக்காது. ஓகேவா? டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். 1-2 கொஷின்ஸு ஓகேவா சேமாக இருக்கலாம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பேப்பர் சைஸ் வந்து அதுலேயும் இருக்கும், இதுலேயும் இருக்கும். இப்போ A4 ஷீட்டோட பேப்பர் சைஸ் என்ன, இதெல்லாம் தவிர்க்க முடியாது. ஓகேவா? அது கொஷின் எடுத்தாகணும். அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஒரு சில கொஷின்ஸ் வந்து சேமாக இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாக்கோமெட்ரி யூனிட் 1 டாக்கோமெட்ரி அதில் வராது. நமக்கு எதில் வராது? டிராஃப்ட்மேனில் வராது. யூனிட் 1 and 7. நெக்ஸ்ட்டு செயின் சர்வேயிங். அப்புறம் செகண்ட் வீக்கில் யூனிட் 8 மாடர்ன் சர்வேயிங் இன்ஸ்ட்ருமெண்ட். அப்புறம் தேர்ட் வீக்கில் காம்பஸ் சர்வேயிங் தியோடலைட்டு. ஃபோர்த் வீக்கில் பிளேன் டேபிள் கேடு. ஃபிஃப்த் வீக்கில் லெவலிங் அண்ட் கான்டூரிங். அப்புறம் யூனிட் 10 பில்டிங் அண்ட் ட்ரைனேஜ். ஓகேவா? மொத்தமாக 10 யூனிட் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். இது எல்லாமே உங்களுக்கு எப்போ நடக்கும்? சாட்டர்டே நடக்கும். இதே மாதிரி ஃபுல் டெஸ்ட்டு 3 டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். சரியா? மொத்தமாக உங்களுக்கு 2 டெஸ்ட்டும் ரெண்டுமே சேர்த்து 2 சப்ஜெக்ட்டும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 டெஸ்ட்டு கிட்ட வரும். இப்போ இதில் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா 2 டெஸ்ட்டுமே உங்களுக்கு வேணும், டிராஃப்ட்மேன் அண்ட் சர்வே ரெண்டுமே வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 555 பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இது ஒரே சப்ஜெக்ட் மட்டும் எனக்கு போதும் அப்படின்னா 333 பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்புறம் அந்த ஃபோன் நம்பர் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், ஃபோன்பே ஜிபே நம்பர் கொடுத்துருக்கேன், அதையும் பாருங்கள். அப்புறம் யூபிஐ ஐடியும் கொடுத்துருக்கேன். சரியா? இதில் நீங்கள் பே பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஷேர் பண்ணிடுங்க. சரியா? ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணிங்கன்னா நான் ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். அந்த கூகுள் ஃபார்ம் லிங்க்கில் போய்ட்டு உங்களோட பேர், உங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸு, அப்புறம் மெயில் ஐடி வந்து கொடுத்துக்கோங்க. கரெக்டாக செக் பண்ணி கொடுங்க. சரியா? மெயில் ஐடி ஒரு சில பேர் தப்பாக கொடுக்குறீங்க. தப்பாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட்டு டைமில் டெஸ்ட்டு கரெக்டாக வராது. உங்களுக்கும் டைம் வேஸ்ட்டு, எனக்கும் டைம் வேஸ்ட்டு. அதனால் கரெக்டாக செக் பண்ணி ஸ்பேஸ்லாம் விடாதீங்க. ஸ்பேஸ்லாம் விடாமல் ஸ்மால் லெட்டர்லாம் ப்ராப்பராக மெயில் எப்படி கொடுக்கணுமோ அதே மாதிரி கரெக்டாக கொடுங்க. அப்போ தான் அந்த டெஸ்ட்டு வர டைமில் கரெக்டாக அட்டன் பண்ண முடியும். ரியல் டெஸ்ட்டு எப்படி போடுறீங்களோ அதே மாதிரியே உங்களுக்கு தனியாக ஒரு ரூமில் அட்டன் பண்ணுங்கள். ஓகேவா? அமைதியான ரூமில் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஃபீல் கிடைக்கும். நீங்கள் ஏதாவது ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாலும் இப்போவே அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? தெரியாத கொஷினுக்கு இந்த மாதிரி போடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி ஏதாச்சும் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ரியல் எக்ஸாம்லேயும் அது வரும். ஓகேவா? அப்போ இப்போ ஒன்று பண்ணிவிட்டு அப்போ வேறு பண்ணீங்க அப்படின்னா மார்க் வராது. ஓகேவா? அதனால் கரெக்டாக தெளிவாக டிட்டர்மைண்டாக இருங்க. என்ன நம்ம அங்கே பண்ண போகிறோமோ அதையே இங்கேயும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். சரியா? அப்போ அமைதியான ஒரு என்வரான்மெண்ட்டில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். சிபிடி டெஸ்ட்டு தான். ஓகேவா? அதனால் கூகுள் ஃபார்ம்லேயும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனா பண்ணலாம், சிஸ்டம்லேயும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனா பண்ணலாம். இப்போ வரைக்கும் நமக்கு சிபிடி டெஸ்ட் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதில் எந்தவித சேஞ்சும் இல்லை. அப்புறம் ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுங்கள், கூகுள் ஃபார்ம் லிங்க் ஷேர் பண்ணுறேன், அதை ஃபில் பண்ணிக்கோங்க. பட் தனித்தனியாக சேரணும் அப்படின்னா 333 இது ரெண்டுமே சேர்த்துனா 555 வந்து நீங்கள் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா? யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாரையும் விட அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். யூஸ் பண்ணிக்கோங்க. கொஷின் எல்லாமே உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்கும். அந்த ஐடிஐ புக்கில் இருந்து தான் நம்ம எடுக்கிறோம். அது போக ப்ரீவியஸாக கேட்டதும் நம்ம கவர் பண்ணிடுவோம். அதுவுமே நமக்கு ரொம்ப முக்கியம். ப்ரீவியஸாக கேட்டதுமே நல்ல அருமையான கொஷின்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. அதிலிருந்தும் உங்களுக்கு இதில் கொஷின்ஸ் இருக்கும். ஏன்னா ஐடிஐ ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அந்த ரோடு இன்ஸ்பெக்டர் இதெல்லாம் சேம் சிலபஸ் தான். அப்புறம் சர்வேயர், டிராஃப்ட்மேன் இது எல்லாமே உங்களுக்கு வந்து சேம் சிலபஸ் தான். எக்ஸாம் ஆல்ரெடி நடந்திருக்கு. அப்படி இருக்கும்போது அதில் இருந்தே உங்களுக்கு கொஷின் வந்து நிறைய ரிப்பீட் ஆகும். அதே புக்கில் தான் எடுக்க போகிறாங்க. அப்படிங்கும்போது
கொஷின்ஸ் வந்து அதே ரிப்பீட் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்கிறதுனால ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்து எடுப்போம். அப்புறம் ஓன் கொஷின்ஸும் இருக்கும். அதில அந்த புக்கில இருக்கக்கூடிய கொஷின்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துருவோம். ஓகேவா? அதனால நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. இந்த ஒரு டைம் மட்டும் கிடையாது. இந்த ஒரு டைம் நீங்க டெஸ்ட் போடுறது மட்டுமே கிடையாது. கொஷின்ஸ திரும்ப திரும்ப பிராக்டிஸ் பண்ணுங்க. சரியா? ஒரு டெஸ்ட்டையே நெறைய டைம் பிராக்டிஸ் பண்ணுங்க. அந்த டெஸ்ட் கொஷின்ஸ்ல ஃபுல் மார்க் எடுக்கிற வரைக்கும் பிராக்டிஸ் பண்ணுங்க. நல்லா படிச்சுட்டு பிராக்டிஸ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால நெறைய ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? 190க்கு மேல உங்களால ஸ்கோர் பண்ண முடியும். நம்ம டெஸ்ட் பேட்ச் ஏஇ, ஜேடிஓ எல்லாமே அட்டெண்ட் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எக்ஸாம் ஹால்ல எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஒரு சில பேர் சொன்ன ஃபீட்பேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சரியா பார்க்காம போயிட்டேன். அதனால எனக்கு வந்து ஆன்ஸர் பண்ண முடியல அப்படின்னு சொன்னாங்க. ஓகேவா? அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா டெஸ்ட்ட வந்து போட்டு பாருங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு கொஸ்டினுமே நமக்கு வந்து முக்கியம். கட் ஆஃப் ரொம்ப அதிகமா இருக்கும். அப்புறம் எக்ஸாம் முடிச்சுட்டு கட் ஆஃப் வந்து அதிகமாயிடுச்சு. கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும்? எவ்வளோ இருக்கும்னு சொல்லிட்டு அப்ப யோசிச்சு எந்த யூசுமே கிடையாது. அதனால தெளிவா பிராக்டிஸ் பண்ணி நல்லா ஒரு 190க்கு மேல எடுக்கிறதுக்கு எய்ம் பண்ணுங்க. ஒரு அலட்சியமா இருந்துறாதீங்க. நம்ம கொஸ்டின்ஸ் வரும் கண்டிப்பா. அத நீங்க அந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணாம கரெக்ட்டா போடணும். அப்பனா எப்படி பிராக்டிஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. ஓகேவா? அது திரும்ப நம்ம எழுதிட்டு வந்து ஃபீல் பண்ணி எந்த யூசுமே கிடையாது. கண்டிப்பா எல்லாரும் அட்டெண்ட் பண்ணி நல்ல எக்ஸாம்ல ஸ்கோர் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புறேன். கரெக்ட்டா பார்த்து பண்ணுங்க. ஓகே. இத பத்தின வேற ஏதாவது டீட்டெயில் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ்ல தான் இருக்கும். சரியா? தெளிவா சொல்றேன். நெறைய பேரு தமிழ்ல குடுங்க அப்படிங்கிறது கேட்குறீங்க. தமிழ்ல குடுக்குறது என்ன அப்படின்னா, அ ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சிலே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் தமிழ்ல. அப்போ அதெல்லாம் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாத மாரி இருக்கும். மேபி அது எப்படி எடுக்குறாங்கன்னு தெரியல. கூகுள் டிரான்ஸ்லேட்ல போட்டு எடுக்குறாங்களா அப்படிங்கிறது தெரியல. அதனால கொஞ்சம் அந்த வேர்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். அதனால இங்கிலீஷ்லயே படிங்க. ஓகேவா? ஈஸியா தான் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் இருக்கும். ரொம்ப நம்ம அந்த அளவுக்கு டெக்னிக்கலா ரொம்பலாம் இருக்காது. நீங்க வந்து சிம்பிளா பண்ற மாரி தான் இருக்கும். அதனால இங்கிலீஷ்லயே பாருங்க. ஓகேவா? கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு இங்கிலீஷ்ல தான் இருக்கும். ஓகே. இதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இத பத்தின டீட்டெயில்ஸ்க்கான இந்த வீடியோ வந்து நீங்க அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? அப்புறம் நவம்பர் 18ல ஜேடிஓ பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். 100 டே ஷெட்யூல்டு டெஸ்ட் பேட்ச். இதுல வீடியோ பிளஸ் டெஸ்ட் பேட்ச் அப்புறம் பார்த்தீங்கன்னா, நோட்ஸு, மெட்டீரியல் இது எல்லாமே குடுத்துருவோம். டெய்லி வீடியோ வரும். நெக்ஸ்ட் டே உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். டெய்லி நமக்கு டெஸ்ட் வச்சு கொண்டு போவோம். 20 கொஸ்டின் டெஸ்ட் இருக்கும். இதில ஃபைனலா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் இருக்கும். வீக்லி டெஸ்ட்டும் இருக்கும். வீக்லி 100 கொஸ்டின் டெஸ்ட் இருக்கும். இது போக இடையில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 4 சப்ஜெக்ட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ரிவிஷன் டெஸ்ட்டும் இடையில குடுத்துருப்பேன். 1 வீக் ஃபுல்லாவே ரிவிஷனா போகும். பழைய சப்ஜெக்ட் 4 சப்ஜெக்ட் முடிச்சிருந்தோம் அப்படின்னா, அந்த 4 சப்ஜெக்ட் சேர்த்து அந்த வீக் ஃபுல்லா ரிவிஷன் வீக் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி 20 கொஸ்டின் டெஸ்ட் வரும். வீக்லி 100 கொஸ்டின் டெஸ்ட். இந்த மாதிரி நம்ம வந்து கொண்டு போவோம். ஃபைனலா ஃபுல் டெஸ்ட் இருக்கும். சரியா? இந்த பேட்ச் வந்து நவம்பர் 18ல ஸ்டார்ட் ஆகுது. அதில ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் ஜாயின் பண்ணலாம். நான் டீட்டெயில்டு வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றேன். அதையும் நீங்க செக் பண்ணி பாருங்க. ஜிஎஸ்ஸுக்கும் நம்ம வந்து குடுக்கிறதா சொல்லியிருக்கோம். ஓகேவா? அது நான் ப்ரீவியஸ் வீடியோலலாம் சொல்லல. ஜிஎஸ்ஸுக்குமே நம்ம குடுப்போம். ஜிஎஸ்க்கு எப்படின்னா, டெஸ்ட் மட்டும் குடுப்போம். ஓகேவா? அத வீக்ல ஒரு போர்ஷன் சொல்லிருவோம். பாலிட்டில இந்த போர்ஷன் அப்படின்னா, அத படிச்சுட்டு நீங்க வந்து வீக்லி டெஸ்ட் அட்டெண்ட் பண்ற மாரி இருக்கும். வீக்லி 100 கொஸ்டின் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். அந்த ஸ்கூல் புக் கன்டென்ட் அத கவர் பண்ணிட்டு, நீங்க அந்த ஜிஎஸ் கொஸ்டின்ஸ வந்து டெஸ்ட்ட வந்து போட்டு பாருங்க. சரியா? ஓகே ஃபிரெண்ட்ஸ். இதுக்காக தான் இந்த வீடியோ. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம 10K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ண போறோம். அதுக்காக உங்களோட சப்போர்ட் வந்து ரொம்ப முக்கியம். அதனால நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. படிச்சுட்டு இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணுங்க. நம்ம யூஸ்ஃபுல்லான கன்டென்ட் வந்து குடுத்துட்ருக்கோம். அது அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.